வெல்கம் டு பியூட்டிஃபுல் ட்ரெஸ் மேக்கர் சேனல். இன்றைக்கி ஒரு அளவு ப்ளவுஸ்லேருந்து எப்படி நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுத்து ஒரு நோட்டில் எழுதி நம்ம தைக்கிறதுக்காக நம்ம அதை எழுதி நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து அந்த அளவை வச்சு தைக்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஒரு ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் ப்ளவுஸ்லேருந்து அதனுடைய பேக் ஹைட்டு வந்து பார்க்குறோம். 13.75 வருது. பேக் ஹைட்டு வந்து 13.75. மேலே அதை ஷோல்டர்லேருந்து கீழே வரைக்கும் பிடிச்சி பார்க்கணும். ஓகேங்களா? அடுத்தது ஹிப்பு அளவு. ஹிப்பு வந்து எவ்வளோ பேக்குக்கு கொடுத்துருக்காங்கன்னா 14 இன்ச்சு கொடுத்துருக்காங்க. 13.5 இன்ச் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த ஆர்ம் ஹோல் ஹைட் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணுறதுக்கு கீழேருந்து நம்ம எவ்வளோ இருக்குது, அதாவது நமக்கு 13.75 வச்சு பார்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். 13.75 இருக்குதுங்களா? நம்ம பேக் ஹைட்டு 13.75. அதை அப்படியே அங்கே நவுத்தி பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஆர்ம் ஹோல் அளவு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். அவங்க வந்து 5.75 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆர்ம் ஹோல் 5.75 எடுத்துக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 5.75 கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கலாம். 5.75 கரெக்டாக இருக்குது. ஹேண்ட் லென்த்தில் வந்து எவ்வளோ வந்து கீழே ஷார்ட்டேஜ் வச்சுருக்காங்கன்னு பார்க்குறதுக்கு மேலே எவ்வளோ லென்த் இருக்குது அதே அளவு அப்படியே கீழே வச்சோம்னா நமக்கு 3 இன்ச்சு அவங்க ஷார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த 3 இன்ச்சு நம்ம கிராஸ் பண்ணி நம்ம வந்து அந்த லைன் போடும்போது 3 இன்ச்சுக்கு தள்ளி அது வரணும். உங்களுக்கு அது ஒர்க் பண்ணும்போது அது எப்படிங்கிறது நான் சொல்கிறேன். சில பேத்துக்கு 2.5 இருக்கும், சில பேத்துக்கு 2.75 இருக்கும். ஹேண்ட் லென்த் எவ்வளோ இருக்குது? 11 இன்ச் இருக்குது. அடுத்து ஹேண்டுடைய ஆர்ம் ஹோல் அளவு, அதனுடைய சுற்றளவு எவ்வளோ வருது அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்குறோம். 7.75 வருது. 7.75 வருதுன்னா நம்ம கட்டிங் பண்ணும்போது இன்னும் ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து வைக்கிற மாதிரி வரும். ஏன்னா மேலே நம்ம ஷோல்டரில் பிடிப்போம் இல்லைங்களா? சில பேர் அந்த 3 இன்ச்சு தள்ளி எவ்வளோ வருதோ அந்த அளவு எடுத்து அதை வச்சும் வரைஞ்சி அவங்க ஹேண்டு வந்து கட் பண்ணுறதுக்கு இது பண்ணுவாங்க. ஸோ அதனால் அதையும் நான் காட்டினேன். அதை எந்த இடத்துல அந்த மேலே வந்து 3 இன்ச் தள்ளி அது எவ்வளோ மெஷர்மெண்ட் வருதோ அதே அளவு நம்ம கட் பண்ணும்போது அதில் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். அடுத்து ஹேண்ட் லூஸ் எவ்வளோன்னு நம்ம அந்த முடியும் போது அந்த கையோட எண்டில் எவ்வளோ அவங்களுக்கு கரெக்ட் இருக்குது அளவுங்கிறத எடுத்துக்கிறோம். அது 5.25. ஓகே, அது 6.25. அது தேவையில்லை அந்த அளவு. இப்போ நான் எடுத்து எழுதின அளவு தேவையில்லை. சில பேர் அது யூஸ் பண்ணுவாங்க, அதுக்காக நான் எடுத்தேன். அடுத்து ஃப்ரண்ட் நெக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஃப்ரண்ட் நெக் வந்து 6 இன்ச் வரும். அடுத்து ஃப்ரண்ட் ஹைட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறோம். ஃப்ரண்ட் ஹைட் பார்த்தா 13 இன்ச்சு வருது. ஃப்ரண்ட் ஹைட்டு 13 இன்ச்சும். இப்போ ஹைட்டு 13 இன்ச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். எதுக்குன்னா கீழே ஒரு 1/2 இன்ச்சுக்கும் மேலே ஒரு 1/2 இன்ச்சும் நமக்கு இதாகும். ஆனால் வந்து 13 வச்சாவே போதும். இன்கேஸ் அவங்க ரொம்ப பாடியாக இருக்கையில் நம்ம இது பண்ணிக்கலாம். நமக்கு இந்த ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் அதில் 14 எழுதியிருக்கேன் நான். 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா போட்டு அது தேவையில்லை. 13 வச்சிங்கனாவே போதும். ஃப்ரண்ட் நெக் டவுன் வந்து 6 இன்ச் இருக்குது. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஃப்ரண்ட் சைடில் பார்த்திங்கன்னா அந்த இது வரைக்கும் அந்த ஃப்ரண்ட் கட்டிங் எவ்வளோ வரணும்னு பார்த்திங்கன்னா அது என்ன அளவு இருக்கோ நம்ம அந்த ஹூக் பாயிண்டில் வந்து வச்சு அளந்துக்கணும். அது எவ்வளோ அளவு இருக்கோ அதை பார்த்து நம்ம எழுதிக்கணும். அது 4.5 இருந்ததுன்னா 4.5, இல்லை 3.25 இருந்தால் 3.25 அப்படின்னு எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் அது இல்லாமல் நம்ம 1.25 இன்ச்சு வந்து அதில் சேர்த்து எழுதணும். அப்போ 5 இன்ச்சு பக்கம் அதில் வரும். ஏன் 1.25 எழுதணும்னா அங்கே டக் பிடிப்போம், கீழேயும் வந்து ஜாயின் பண்ணுவோம். அதில் 1/2 இன்ச்சும் அந்த டக் பிடிக்கிறதுல ஒரு 1/2 இன்ச்சும் மேலே மடிச்சடிக்கிறதுல ஒரு 1/4 இன்ச்சும் 1.25 வந்து நமக்கு சரியாக போயிடும். இப்போ டோட்டல் ஹிப் லூஸ் மேலே எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பட்டியோட ஹைட் எவ்வளோ இருக்குது. பட்டியோட ஹைட் நம்ம இதில் மேக்ஸிமம் பார்க்க தேவையில்லை. நம்ம எல்லாம் தைச்சி முடிச்சு அதாவது அதுக்கு என்ன பட்டி நம்ம தைக்கும்போது அது பேக் சைடில் ஏதாவது சின்ன முன்ன பின்ன வந்துருந்ததுன்னா அந்த பட்டியோட அளவும் முன்ன பின்ன மாறி வரும்.
ஸோ அதனால் இது வேணும்னா எடுத்துக்கங்க, தேவைப்படாது. பட்டியோட அளவுங்கிறது தேவைப்படாது. அந்த டக் பாயிண்ட் எங்கே வருதுங்கிறத பார்க்கணும். சில பேத்துக்கு 2.5 இருக்கும், சில பேத்துக்கு 3 இருக்கும், சில பேத்துக்கு 3.5 இருக்கும் டக் பாயிண்ட். ஸோ அது எந்த இடத்துல வச்சுருக்காங்கிறத மெஷர்மெண்ட் எழுதிக்கணும். ஸோ இப்படிலாம் மெஷர்மெண்ட் வந்து எடுத்துக்கணும். பேக் நெக்கும் எடுத்துக்கணும். பேக் நெக்கு டவுன் எவ்வளோ இருக்குங்கிறதும் நம்ம எடுத்துக்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல்.